Hi friends, நான் தான் உங்கள் கௌதம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் ப்ளம் கேக் எப்படி பண்ணுறதுங்கிறது தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கிளியராக பார்க்க போகிறோம். ஓவன் இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. இன்றைக்கி நம்ம ஓவனே இல்லாமல் ப்ளம் கேக்கை பாத்திரத்தில் மணல் கொட்டி ஈஸியாக பேக் பண்ணி எடுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் அடுத்தடுத்து போடக்கூடிய சமையல் வீடியோக்கெல்லாம் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். முதல்ல நம்ம தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாம். மைதா 150 கிராம், சர்க்கரை 150 கிராம், 3 முட்டை, வெண்ணிலா எசன்ஸ் 1 ஸ்பூன், Tutti Frutti 100 கிராம், நாங்கள் ரெட் கலர் 50 கிராம், க்ரீன் கலர் 50 கிராம் எடுத்திருக்கோம். பேக்கிங் பவுடர் 1 ஸ்பூன், பேக்கிங் சோடா 1/4 ஸ்பூன், வெண்ணெய் 150. இந்த அலுமினிய பாத்திரத்தில் தான் நம்ம கேக் மிக்சரை இதில் ஊற்றி நம்ம கேக்கை பேக் பண்ணி எடுக்க போகிறோம். அதனால் இதில் கேக் ஒட்டாமல் வர்றதுக்காக நம்ம வெண்ணெயை தடவிக்கலாம். ஃபுல்லாக வெண்ணெய் தடவிக்கோங்க. அப்போ தான் நம்ம கேக் ஒட்டாமல் வரும். இதே மாதிரி எல்லா இடத்துலையும் நல்லா படுற மாதிரி ஃபுல்லாக வெண்ணெயை தடவி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பாத்திரம் ஃபுல்லாகவே நம்ம வெண்ணெயை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிட்டோம். இப்போ இது மேலே நம்ம மைதா மாவு சேர்த்துக்க போகிறோம். இந்த மைதா மாவுமே நல்லா வெண்ணெய்க்கு மேலே ஃபுல்லாக இந்த பாத்திரம் ஃபுல்லாக படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இது நம்ம வெண்ணெய் தடவி இருக்கிறதுனால இந்த மைதா மாவு நல்லா ஒட்டிக்கும். மேலே ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆயிரும் கேக்குக்கும் பாத்திரத்துக்கும் நடுவில். இப்போ பாருங்க, அலுமினிய பாத்திரம் ஃபுல்லாகவே வெண்ணெய் தடவின இடம் ஃபுல்லாக மைதா மாவு ஒட்டிக்கிட்டு ஒரு நல்ல லேயர் மாதிரி ஃபார்ம் ஆயிருச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கிட்ட 3 முட்டையும் உடச்சி ஊற்றிக்கலாம். இந்த 3 முட்டையுமே இப்போ நம்ம பீட் பண்ணிக்க போகிறோம். எப்படின்னா நல்லா நுர பொங்க பொங்க பீட் பண்ணணும். எந்த அளவுக்கு நல்லா பொங்கி வருதோ அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். நல்லா பீட் பண்ணிக்கோங்க. நல்லா நுர ததும்ப ததும்ப நுர பொங்கி வரணும். பாருங்க, ஒரு 10 நிமிஷம் நல்லா பீட் பண்ணதுக்கப்புறம் எப்படி நுரைச்சிக்கிட்டு சூப்பராக நம்மளுக்கு கிடச்சிருக்கு பாருங்க. இந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நல்லா பீட் பண்ணிக்கோங்க, நல்லா நுரைச்சிட்டு வர அளவுக்கு. இப்போ ஒரு ஜல்லடையில் மைதா மாவு சேர்த்துக்கலாம், பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம், இது கூட பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். இப்போ இது 3ம் நம்ம ஜலிச்சுக்க போகிறோம். ஏன் அப்படின்னா இது 3ம் நல்லா மிக்ஸ் ஆகணும். ஒன்றுக்குள்ளே ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகணும். அதுக்கு பெஸ்ட்டு நீங்கள் இதை சேர்த்து 3த்தையும் ஜலிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நல்லா சூப்பராக மிக்ஸ் ஆகிரும். இது 3மே ஒன்றோட ஒன்று. அதுக்காக தான் இப்படி பண்ணிக்கிறோம். இப்போது மைதா மாவு, பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மிக்ஸ் பண்ணி ஜலிச்சாச்சு. இப்போ நம்ம சர்க்கரையை பொடி பண்ணி எடுத்துக்க போகிறோம். நல்லா அரைச்சி நல்லா நைஸாக பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சிருக்க வெண்ணெயை சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா விஸ்க் வச்சு நல்லா பீட் பண்ணிக்க போகிறோம். நல்லா ஒரு 5 நிமிஷமாக நல்லா விஸ்க் வச்சு இந்த மாதிரி வெண்ணெயை நல்லா பீட் பண்ணியாச்சு. இப்போ செம்ம ஸ்மூத்தாகிருச்சு. இப்போ இதில் நம்ம பொடிச்சு வச்சுருக்க சர்க்கரை இருக்குது பார்த்தீங்களா, அதை இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். நம்ம சேர்த்து நல்லா இந்த வெண்ணெயோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா வெண்ணெயும் பவுடர் சுகரையும் சேர்த்து நல்லா சூப்பராக மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் நம்ம அடித்து வச்சுருக்கோம் இல்லையா முட்டை, அதை இப்போ இதில் சேர்த்துக்கலாம். எப்படி நுரைச்சி போயிருக்கு பாருங்கள். நல்லா ஒரு 10 நிமிஷம் அடிச்சிருக்கு நல்லா. இப்போ இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று கிளாக் வைஸில் மிக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கிளாக் வைஸ்லேயே மிக்ஸ் பண்ணிக்கிட்டுருங்க. இல்லை ஆன்டி கிளாக் வைஸில் மிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா ஆன்டி கிளாக் வைஸ்லேயே மிக்ஸ் பண்ணுங்கள். நீங்கள் கிளாக் வைஸ் போயிட்டு ஆன்டி கிளாக் வைஸ் மாறினீங்க, இல்லை ஆன்டி கிளாக் வைஸ் போயிட்டு கிளாக் வைஸ் மாறினீங்க அப்படின்னா இதில் வந்து ஏர் பபுள்ஸ் ஃபார்ம் ஆயிரும். அப்போ வந்து நம்ம கேக் வந்து நல்லா ஃப்ளஃபியாக இருக்காது. அதனால் ஒரே பக்கமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இதில் நம்ம கேரமல் சேர்த்துக்கணும். ஆனால் நம்ம ஒன்றும் கேரமல் ரெடி பண்ணலை, இனிமேல் தான் போய் ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். முன்னாடியே ரெடி பண்ணிட்டு வந்து இதில் நம்ம சேர்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா இதெல்லாம் மிக்ஸ் பண்ணுற கேப்பில் கேரமல் கெட்டியாயிரும். அதனால் இப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷாக கேரமல் ரெடி பண்ணி வந்துட்டு இப்போ இதில் சேர்த்துக்கலாம். இப்போது ஒரு பாத்திரத்தில் ஒரு 5 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாம். நம்ம சர்க்கரை பவுடர் ரெடி பண்ணிக்கிட்டோம் இல்லையா, அதுக்கு முன்னாலேயே அதுலேருந்து ஒரு 5 ஸ்பூன் சர்க்கரை தனியாக எடுத்து வச்சிட்டோம். அதை இப்போ இதில் சேர்த்தாச்சு. இப்போ பாருங்கள், பார்த்தாலே அங்கங்கே லைட்டாக ப்ரௌன் கலர் சேஞ்ச் ஆகுது பார்த்தீங்களா. இதுதான் நம்ம கேரமலுக்கு ஒரு சூப்பரான ப்ரௌனிஷ் கலர் கொடுக்கும். இந்த கேரமல் முழுக்க முழுக்க நம்ம ரெடி பண்ணுறது ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் சிம்மிலேயே தான் வச்சுருக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க, அப்புறம் தீஞ்சிரும். சிம்லேயே வச்சு கேரமல் ரெடி பண்ணிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா கேரமல் ரெடி ஆயிரும். இப்போ உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகிறது நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்கள், இப்போ ஒரு தேனோட கலர் மாதிரி வரும். அப்புறம் இப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஒரு மெரூன் கலர் மாதிரி ஃபார்ம் ஆயிரும். இப்போ பார்த்தீங்களா, இந்த தேன் கலர்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த டார்க் ப்ரௌன் கலருக்கு சேஞ்ச் ஆகிட்டே வருது. நல்லா உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன் பார்க்கும்போது. இந்த மாதிரி நல்லா கைவிடாமல் கிளறிட்டே இருங்க. இப்போ பார்த்தீங்களா எந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆயிடுச்சுன்னு, நல்லா மெரூன் கலர் மாதிரி வந்துருச்சு. இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்களா நம்ம கேரமல் எந்த அளவுக்கு ப்ரௌன் கலராக சூப்பராக ப்ரௌன் வித் மெரூன் மாதிரி செம்மையாக ஒரு கலர் கிடச்சிருக்குல்ல. இந்த கேரமல் கலர் தான் நம்மளோட கேக்குக்கே இந்த சூப்பர் கலரை இந்த கேரமல் வச்சு தான் நம்ம கொண்டு வர போகிறோம். அவ்வளோதான், நம்ம கேரமல் இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம கேரமல் ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம எக் மிக்சரில் அந்த கேரமலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா, கேரமல் சேர்த்ததும் நம்ம எக் மிக்சர் எந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகுதுன்னு உங்களுக்கே தெரியும். ஒரு 3 ஸ்பூன் தான் விட்ருக்கோம். இந்த நம்ம கேரமல் ரெடி பண்ணதுக்கு மெயின் ரீசனே நம்ம கேக்குக்கு நல்ல ஒரு ப்ரௌனிஷ் கலர் கொண்டு வரதுக்காக மட்டும்தான். நம்ம எக்ஸ்டர்னலாக எந்த ஒரு கலரும் சேர்க்காம நம்ம கேரமலையே நம்ம கேக்குக்கு கலர் இன்க்ரீடியண்ட்டாக யூஸ் பண்ணிக்கிறோம். உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும்ல, நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன் பார்க்கும்போது. கேக் மிக்சர் எப்படி இருந்துச்சு, இப்போ கேரமல் சேர்த்ததுக்கப்புறம் எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு. இதே மாதிரி நம்ம ரெடி பண்ணியிருக்க எல்லா கேரமலையும் இதில் சேர்த்து நல்லா இதை மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஜலிச்சு வச்சுருந்தோம் இல்லையா மைதா மாவு, அதை இப்போ அதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் மைதா மாவு, பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா இது 3த்தையும் ஒன்றா சேர்த்து ஜலிச்சு வச்சுருந்தோம். அதை இப்போது சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது மைதா மாவெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் டியூட்டி ஃப்ரூட்டி சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வெண்ணிலா எசன்ஸ் ஊற்றிக்க போகிறோம். இப்போ நம்ம முன்னாடியே ஒரு பிளேட்டில் வெண்ணெய் தடவி மைதா மாவு கோட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த பிளேட்டில் இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க கேக் மிக்சரை சேர்த்துக்கலாம். இந்த மிக்சர் வந்து பிளேட்டில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம மைதா மாவு கோட் பண்ணியிருக்கோம். இப்போது கேக் மிக்சரை நல்லா ஊற்றுனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஏர் பபுள்ஸ் இல்லாமல் இருக்கும். இப்படி பண்ணிங்க அப்படின்னா நல்லா செட்டில் ஆகும் பிளேட்டில். அதனால் நல்லா இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இப்படி நல்லா செட்டில் ஆனதுக்கப்புறம் மேலே அந்த டியூட்டி ஃப்ரூட்டியை சேர்த்துக்கலாம். அப்போ நம்ம கேக் ரெடி ஆனதுக்கப்புறம் மேலே பார்க்க அழகாக இருக்கும்.
முக்கியமாக மறந்துடாதீங்க, இந்த மாவு ஊற்றும் போது அந்த வெசலில் பாதி இருக்கணும், இல்லை முக்கால்வாசி இருக்கலாம். முழுசாலாம் ஊற்றிடாதீங்க. பேக் ஆகும்போது கேக் வந்து நல்லா பொங்கி மேலே வரைக்கும் வரும். இப்போ நம்ம வாணலியில் மணல் சேர்த்துக்க போகிறோம். இது நீங்கள் ப்ரெஷர் குக்கரில் செய்கிறதுனாலும் செய்யலாம், வாணலியில் செய்கிறதுனாலும் செய்யலாம், ஓவன் இருந்தால் ஓவன்லேயும் செய்யலாம். இது நம்ம ஸ்பெஷலாக ஓவன் இல்லாதவங்க எப்படி கேக் செய்கிறதுங்கிற காட்டுறதுக்காக தான் இன்றைக்கி நம்ம மணல் சேர்த்து மணல் கொட்டி நம்ம இதில் கேக் செய்ய போகிறோம். நல்லா இந்த மாதிரி பரப்பி விட்டுக்கோங்க. இப்போது மணல் நிரப்பின வாணலியை அடுப்பில் வச்சு இப்போ நம்ம ப்ரீ ஹீட் பண்ணிகிட்ருக்கோம். மணல் நல்லா சூடாகட்டும். இப்போது மணலை நல்லா அடுப்பில் வச்சு ப்ரீ ஹீட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கேக் மிக்சரை இந்த மணல் மேலே வச்சுக்கலாம். வச்சுட்டு ஒரு லிட் போட்டு கவர் பண்ணிக்கோங்க. இந்த மணலோட சூட்லேயே நம்ம கேக் வந்து சூப்பராக ரெடி ஆகிடும். மணல் மேலே கேக் மிக்சரை வச்சதுக்கப்புறம் அதுக்கு அப்பத்துலேருந்து சிம்மில் தான் இருக்கணும் அடுப்பு. அதை முக்கியமாக நோட் பண்ணிக்கோங்க. ஃபுல் ஃப்ளேமில் இருக்கக்கூடாது. இதோ நம்ம கேக் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்களோட கருத்துக்கள் சந்தேகங்கள் எதாக இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக யாரும் வந்திருக்கீங்க அப்படின்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து நாங்கள் போடக்கூடிய சமையல் வீடியோக்கெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். தேங்க்யூ.